அரசியல் பேசணும்னு நினைக்க வேணாம். என்கிட்ட இருந்து தீவனம் வாங்குற தீவனம் ஒரு சாதாரண ஒரு கால்நடை விவசாயி வைக்கிற கோரிக்கை தான் இது வந்து. பக்கத்து மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள்லையும் கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ சின்ன சப்சிடி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க மாடு வளர்க்குறத ஊக்குவிக்கிறதுக்கும் பால் வளத்தை பெருக்கிறதுக்கும் வந்து ஒரு சின்ன நாவூரும் தீவனம் நாடறிந்து இங்கே மனித சோழன் கால்நடை நிறுவனம் பாலில் கூடும் வெண்ணெய் பார்ப்போற்றும் உங்கள் பண்ணை எங்கள் மனைவி சோழன் கால நிறுவனத்தை தீவனத்தை கொடுக்கும்போது அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் இந்த மாட்டுப்பொங்கலோட ஒரு சின்ன கோரிக்கைகளும் அடுத்து வர கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறோம். அரசியல் பேசணும்னு நினைக்க வேணாம். என்கிட்ட இருந்து தீவனம் வாங்குற ஒரு சாதாரண ஒரு கால்நடை விவசாயி வைக்கிற கோரிக்கை தான் இது வந்து. பக்கத்து மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள்லையும் கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ வந்து ஒரு தீவனம் வாங்குறப்ப வந்து தீவனத்துக்கு வந்து ஒரு சின்ன சப்சிடி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க மாடு வளர்க்குறத ஊக்குவிக்கிறதுக்கும் பால் வளத்தை பெருக்கிறதுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு தீவனம் வாங்குறீங்கன்னா ஒரு 300 400 வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மிச்சப்படும் ஒரு கால்நடை வச்சிருப்பவர் வந்து கொடுத்த அந்த தீவனத்தை வந்து வாங்கிக்கிறது. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுமாரி ஒரு சின்ன ஊக்கத்தொகை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 மாதம், அந்த 12 மாதத்துல 3 மாதம் மட்டும் தான் வேடிக்கை வைப்பாங்க. மிச்சம் 9 மாதம் சும்மாவே இருக்கும். வந்து அதுக்கு வந்து தீவன தட்டுப்பாடு இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சன்மானம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த நாட்டு மாடுகள் வளர்ப்பு ஊக்குவிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது வந்து நாட்டு மாடுகளை அந்த ஊக்குவிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம இன மாடுகள் வந்து எல்லாமே வந்து பெருகும். நம்ம வந்து கால்நடைகள் அதிகமாக வெட்டுக்கு போகாது, தப்பிச்சுக்கலாம். தீவன தட்டுப்பாடு வந்து இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ள இந்த பால் பிசினஸ்குள்ள வரணுங்கிற எண்ணம் நிறைய பேத்துக்கு இருக்கு. படித்த இளைஞர்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு. அவங்களுக்குள்ளுக்கு வரப்பையும் இது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும். இது வந்து இந்த தொழிலை வந்து ஒரு கேவலமா பார்க்காம ரொம்ப வந்து நல்லபடியா நடத்துறப்ப வந்து லாபகரமா தொழில எல்லாருமே உள்ளுக்கு வருவாங்க. அதனால வந்து அடுத்து வர எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு சின்ன கோரிக்கையாக நாங்கள் வந்து வைக்கிறோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன சப்சிடி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை வந்து இந்த மனுஷன கால சிறப்பாக வந்து அடுத்து வர போகிற கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு சின்ன கோரிக்கை வைக்கணும். சின்னதாக ஒரு கன்சிடர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.